ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலும் தேவனுடைய வசனத்தின் மூலம் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் இந்த ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம், விசுவாசத்தினால உலகத்தை சுதந்தரிப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் விசுவாசத்தை குறித்து தொடர்ந்தேர்ச்சியாக இந்த 7 மாதமாக நாம் விசுவாசத்தை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிப்போமாக. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். அல்லேலூயா. அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 50வது வசனத்துல ஜெப ஆலய தலைவனை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று ஆண்டவர் சொன்னார். விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று ஆண்டவர் சொன்னார். அந்த வசனத்தை நாம் ஏற்கனவே தியானித்து இருக்கிறோம். ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவர் தோமாவை பார்த்து சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. 12 அப்போஸ்தலர்களில் ஒருவர் இந்த தோமா. இந்த சீசனை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு. இன்றைக்கும் நம்ம பார்த்தோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த காலவெளியில் சொல்லுகிறார், நீ அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் யோவான் எழுதின சுவிசேஷத்திலிருந்து சில வசனங்களை நம்ம வாசிப்போமாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, யோவான் 2:11 இயேசு இவ்விதமா இயேசு இந்த முதலாவது அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு கிறிஸ்து சீஷர்களை 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். இந்த 12 சீஷர்களும் இயேசுவை விசுவாசிக்கும்படிக்கு ஒரு முதல் அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். அழைக்கும் போதே, ஒவ்வொருவரையும் அழைக்கும் போதே ஆண்டவர் அற்புதத்தின் மூலம் தான் அவர்களை கொண்டு வந்தார், அழைத்தார். அல்லேலூயா. நமக்கு தெரியும், பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்கள் எல்லாம் கடல்ல மீன் பிடித்துக் கொண்டிருந்த போதுதான் என்ன செய்தார்? அவர் ஒன்றுமில்லாமல் இருந்த போதுதான் அவர்களை அழைத்து என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி அவர்களை கொண்டு வந்தார். ஆனாலும் அவர்கள் விசுவாசிக்கும்படிக்கு ஒரு அற்புதத்தை கானாவூர் கல்யாண வீட்டில் இயேசு செய்தார். இந்த அற்புதத்தை செய்த போது என்ன நடந்ததா? அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அந்த திருமண வீட்டுக்கு வந்திருந்தவர்கள் எல்லாரும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று எழுதப்படவில்லை. அற்புதத்தை கண்டவர்கள் எல்லாரும் அவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசம் வைத்தார்கள், விசுவாசித்தார்கள் என்று எழுதப்படவில்லை. முக்கியமா இயேசுவினுடைய 12 சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவர் மேல விசுவாசத்தை வைத்தார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசுவாசம் வைத்தார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 64வது வசனம். ஏசாயா 6வது அதிகாரம் 64வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த யோவான் 6வது அதிகாரத்துல
ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தை குறித்து, தன்னுடைய இரத்தத்தை குறித்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒரு உபதேசத்தை பண்ணுகிறார். என் மாம்சத்தை புசிக்கிறவனுக்கு என்ன உண்டு, என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு சொன்னாரு. இத யாராலும் என்ன செய்ய முடியல? அவருடைய மாம்சத்தை எப்படி புசிக்க முடியும்? அவருடைய ரத்தத்தை எப்படி பானம் பண்ண முடியும்? யாராலும் சீரடிக்க முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது என்ன கடினமா இருக்கிறது, இது என்ன வித்தியாசமா இருக்கிறது என்று அநேகர் முறுமுறுத்தார்கள். அநேகர் அவரை விட்டு திரும்பி போக ஆரம்பித்தார்கள், முறுமுறுத்தார்கள். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக 61வது வசனத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி பேச ஆரம்பிக்கிறார். அப்பொழுதுதான் சொல்லுகிறார், உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்று இயேசு அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. அதுல விசுவாசியாதவர் ஒருவர் உண்டு. அது யாரு? தோமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசியாத சிலர்ல ஒருவர் யாரு? தோமா. விசுவாசிக்கவில்லை. எல்லாரும் இயேசுவின் அற்புதத்தை கண்டு விசுவாசித்தார்கள், உண்மை. ஆனால் எப்பொழுதும் இந்த தோமாவுல இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் குறை இல்லாமல், சில நேரம் இல்லாமல் இருந்தது உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனா பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், 67 68ல அநேகர் பின்வாங்கி போனார்கள். இயேசு சொல்றாரு, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ? ஹல்லேலூயா. அநேகர் இயேசுவை பின்பற்றின அநேகர் பின்வாங்கி போனார்கள். இன்னைக்கு சபைக்கு வருகிற அநேகர் பின்வாங்கி போயிடுறாங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த போதனை பிடிக்கல, இந்த பிரசங்கம் பிடிக்கல அப்படின்னு பின்வாங்கி போகிறது உண்டு. இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டு அநேகர் என்ன பண்ணாங்க? பின்வாங்கி போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் எழுதியிருக்குது 66வது வசனத்துல. அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பதான் 12 சீஷர்களை பார்த்து இயேசு கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்று ஆண்டவர் கேட்கும் போதுதான் சொல்றாங்க. பேதுரு சொல்றாரு, சீமோன் பேதுரு, ஆண்டவரே யாரிடத்துல நாங்க போவோம்? மற்றவங்க போலாம், எல்லாரும் உங்களை விட்டு போலாம், ஆனா நாங்க உங்களை விட்டு என்ன செய்ய மாட்டோம்? போகவே மாட்டோம். யாரிடத்துல போவோம் ஆண்டவரே? உம்மிடத்துல நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். உம்மிடத்துல தான் ஆண்டவரே நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு. வேற யாரிடத்துல போனாலும் இந்த நித்திய ஜீவ வசனங்கள் கிடையாது. உம்மிடத்தில் மாத்திரம்தான் இந்த நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு. நீர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்று பேதுரு அறிக்கை இடுகிறதை நாம பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 14 15 வசனங்களை நாம் பார்ப்போமாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 14 15 வசனங்கள். லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்ல ஆரம்பித்தார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்ல ஆரம்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த 11வது அதிகாரத்துல நாம பார்க்கிற 7வது வசனத்துல நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னார். உடனே சிஷ்யர்கள் எல்லாரும் சொல்றாங்க, இப்பொழுதுதான் ரபி, இப்பொழுதுதான் யூதர்கள் உம்மை கல்லெறிய தேடினார்கள். அல்லேலூயா. யூதேயாவுல இயேசுவை என்ன செய்றாங்க? கல்லெறிய தேடினாங்க. அதனாலதான் இயேசு யூதேயாவை விட்டு இப்ப வந்திருக்கிறாரு. இப்ப மறுபடியும் சொல்றாரு, நான் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள். அப்ப சொல்றாரு, மறுபடியும் நீர் அவ்விடத்துக்கு போகலாமா போகக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இயேசு இப்ப ஏன் அவ்விடத்துக்கு போவோம்னு சொல்றாரு? பெத்தானியாவுக்கு போவோம், யூதேயாவில் உள்ள பெத்தானியாவுக்கு போவோம் என்று சொல்லுகிறார் என்றால் லாசரு மரித்து போனான். அதனால நான் எங்க போனோம்? மறுபடியும் யூதேயாவுக்கு போனோம், பெத்தானியாவுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி 15வது வசனத்துல இயேசு சொல்றாரு, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். அல்லேலூயா. இயேசுவினுடைய அந்த முக்கிய நோக்கம் என்ன? நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசம் உள்ளவர்களா ஆகணும்.
அதுக்காக தான் நாம இப்ப எங்க போக போறோம்? யூதேயாவுக்கு, பெத்தானியாவுக்கு போக போறோம். லாசரு மரித்து போனான், அங்க நாம பார்க்க போகிறோம் என்று சொன்ன உடனே 16வது வசனத்துல இந்த தோமா சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 16வது வசனம். அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீசர்களை நோக்கி, அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள். அவர் இந்த தோமாவை குறித்து தான் இன்னைக்கு நாம பார்க்கிறோம். இந்த தோமாவை பார்த்தா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தோமா ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார், மற்ற சீசர்களிடத்தில் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரோடு கூட அவர் மேல கல்லெறிஞ்சிருவாங்க அங்க போனா. போக வேண்டாம்னு சொல்றோம், ஆனா அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. நாம எல்லாரும் சேர்ந்து அவரோட என்ன செய்வோம்? போவோம். எதுக்கு போவோம்? போவோம்ட்டீங்கள. ஸ்தோத்திரம். மரிக்கும்படி, ஸ்தோத்திரம், நான் அவரோட கூட மரிக்கும்படி நாம போவோம். எல்லாம் வாங்க, 12 பேர் வாங்க, 11 பேர் வாங்க, அவரோட கூட மரிக்கும்படி நம்ம எல்லாம் சேர்ந்து போவோம் அப்படின்னு சொன்ன ஆள் தான் யாரு? தோமா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரோட மரிக்கிறதுக்கும் ஆயத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம எல்லாம் அநேக நேரங்களில் இப்படி சொல்லியிருப்போம், இயேசுவோடு கூட நானும் மரிக்கிறதுக்கு ஆயத்தம். என்ன வந்தாலும் பரவாயில்ல, இயேசுவுக்காக நான் என்ன செய்வேன்? மரிப்பேன். சொல்லிருக்கீங்களா? எத்தனை பேர் சொல்லிருக்கீங்க? சொல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. ஆரம்பம் ரசிக்கப்பட்ட ஆரம்பத்துல நீங்க கண்டிப்பா சொல்லியிருப்பீங்க, இயேசுவுக்காக வாழ்வேன், இயேசுவுக்காக மரிப்பேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருடைய வாயிலிருந்து அறிக்கை வந்திருக்கும். இந்த தோமா அதான் சொன்னான், இயேசு அவரோடு கூட நாமும் மரிக்கும்படி போவோம். அவர் செத்த வரைக்கும் நாம உயிரோடு இருக்க கூடாது. அவரை கல்லெறிந்தா நாமையும் என்ன செய்யணும்? கல்லெறியட்டும். அவரோடு கூட போய் நாம அவரோடு கூட இணைந்து சாவோம் என்று அவன் சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அந்த இடத்துல தான் இயேசு யூதேயாவுக்கு போனார், பெத்தானியாவுக்கு போனார், லாசருவை உயிரோடு எழுப்பினார். சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனை மரிக்கும்படி போவோம் என்று சொன்னான். ஆனால் அங்கே மரித்த லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. 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 யார் விசுவாசித்தார்களோ விசுவாசிகளையோ அவருடைய சீஷர்கள் அவர் மேல எப்படியாவது என்ன செய்யணும்? விசுவாசம் வைக்கணும். அதுக்காக தான் அற்புதங்கள். ஹல்லேலூயா. இந்த அற்புதத்தை உயிரோடு எழுப்பினார். லாசரு உயிரோடு எழுப்பினார். எல்லாரும் அவர் மேல விசுவாசம் வைத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுதும் யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோமாக. யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம், ஸ்தோத்திரம் உண்டாகும், 1 முதல் 7 வசனங்கள் வரைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க சொல்லுகிறார், உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக, என்னிடத்துல நீங்க விசுவாசம் உள்ளவங்களா இருங்க. என் பிதாவினுடைய வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதுல ஒண்ணு நான் ஆயத்தம் பண்ண போய் மறுபடியும் வந்து உங்களை என்ன செய்வேன்? அழைத்து கொண்டு செல்லுவேன். நான் என்று சொல்லும் போது, நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று 4வது வசனத்தில் சொன்னார். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீங்க, வழியையும் அறிந்திருக்கிறீங்க. உடனே 5வது வசனத்தில் தோமா சொல்கிறார், தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறியோமே. போகிறேன் அவர் சொன்னாரு, என் பிதாவின் வீடுங்கிறாரு, நான் போயிட்டு வருவேங்கிறாரு. ஆனா இப்ப தோமா என்ன சொல்றாரு? நீ போகிற இடம் எங்களுக்கு தெரியாது. அப்போ வழி எப்படி எங்களுக்கு? போகிற இடம் தெரிஞ்சாதானே எங்களுக்கு வழி தெரியும். போகிற இடமே எங்களுக்கு தெரியாது, அந்த வழி எப்படி எங்களுக்கு, நாங்க எப்படி அறிவோம்? 6வது வசனத்துல அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வராது. பெரிய சத்தியத்தை யாருக்கு தான் ஆண்டவர் யாரோட பேசுறாரு? தோமாவோட பேசுறாரு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவது. பெரிய ஒரு சத்தியம். இந்த சத்தியத்தை நம்ம ஸ்தோத்திரம், கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மிக ஆழமான ஒரு சத்தியம். ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து தான் வழி. ஹல்லேலூயா. எல்லாம் இயேசு கிறிஸ்து தான் சத்தியம், இயேசு கிறிஸ்து தான் ஜீவன். எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து தான்
வழி. இயேசு கிறிஸ்து தான் சத்தியம், இயேசு கிறிஸ்து தான் ஜீவன். இதை கேட்டு நம்ம எல்லாம் ஆண்டவரிடத்துல வந்தோம். அல்லேலூயா. இந்த சத்தியம் தான் ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை இயேசு இந்த தோமாவுக்கு வெளிப்படுத்துகிறார். யாருப்பா வழி? நான் தான்ப்பா வழி, நான் தான்ப்பா ஜீவன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை அல்லாமல் வேற எந்த ஒரு மீட்பும் இல்லை, எந்த ஒரு வழியும் இல்லை என்பதை ஒரு ஆழமான சத்தியத்தை இந்த தோமாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி பேசுகிறதை நாம பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசு என்ன எப்படி இருக்கிறார்? ஜீவனாய் இருக்கிறார். அவன் இயேசு இன்னும் அவனுக்கு சொல்றார், நான் தான் ஜீவன், நான் ஜீவனாய் இருக்கிறேன். நான் யாராய் இருக்கிறேன்? உயிருள்ளவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. மரிக்க முன்னாடி அவர் என்ன சொல்றாரு? நான் எப்படி இருக்கிறேன்? ஜீவனாய் இருக்கிறேன், நான் உயிருள்ளவராய் இருக்கிறேன் அப்படிங்கிறத தோமாவோட பேசுறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது, யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும், நீங்கள் என்னை சிநேகித்து தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவர்கள் பார்த்து பேசுகிறார். பிதா உங்களை என்ன செய்கிறார்? சிநேகிக்கிறார். ஏன் சிநேகிக்கிறார்? நீங்கள் என்ன செய்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 30வது வசனத்துல நீங்க வீட்டுல போய் பாருங்க. ஸ்தோத்திரம். 30வது வசனம் கடைசி பகுதியில சொல்றாங்க, நீ தேவனிடத்தில் வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம். 31வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். அல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் எல்லாம் விசுவாசிக்கிறீங்க. ஆமென். எல்லாரும் விசுவாசிக்கிறீங்க. ஆனா எப்போ விசுவாசிக்கிறீங்க? இப்பொழுது விசுவாசிக்கிறீங்க. ஆனா இதோ நீங்கள் சிதறட்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வந்து வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. இப்ப விசுவாசிக்கிறீங்க, ஆனா ஒன்று நடக்கும். அல்லேலூயா. அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று இயேசு சொன்னார். யோவான் 17வது அதிகாரம் 8வது வசனம். யோவான் 17வது அதிகாரம் 8வது வசனம். நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் ஜெபம் பண்றார். இறுதி ஜெபம். இந்த 17வது அதிகாரம் 18வது அதிகாரத்துல கடைசி ஜெபம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம். இந்த ஜெபத்துல இயேசு அறிக்கை பண்றாரு. பிதாவினிடத்துல சொல்றாரு, ஸ்தோத்திரம், நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று இவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க? நிச்சயமா அறிந்திருக்கிறாங்க. நீர் தான் என்னை அனுப்பினீர் என்று இவர்கள் விசுவாசித்திருக்கிறார்கள். ஜெபத்திலேயே இயேசு சொல்லிட்டாரு. இவங்க எல்லாம் இந்த 12 சீஷர்களும் என்ன பண்ணிருக்கிறாங்க? விசுவாசித்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜெபத்துக்கு பிறகு விசுவாசித்திருக்கிறார்கள் என்று இயேசு ஜெபித்தாரே, இந்த ஜெபத்துக்கு பிறகு இயேசு காட்டிக் கொடுக்கப்படுகிறார், சிலுவையில் அறையப்படுகிறார். ஸ்தோத்திரம். 3வது நாள் உயிரோடு எழுந்து சீஷர்களுக்கு தரிசனமாகிறார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதைத்தான் இந்த யோவான் 20வது அதிகாரத்துல நாம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த வாரத்தின் முதல் நாள்ல 19வது வசனத்துல கதவு பூட்டி இருக்கும்போது இயேசு நடுவே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். தம்முடைய கைகளையும் இப்படி சொல்லி, ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி உயிர் தெழுந்தவர் சொன்னது மாத்திரம் அல்ல, அவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய கைகளையும் தன்னுடைய விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அவரே தன்னை உயிருள்ளவராய் இருக்கிறேன் என்று ப்ரூஃபோடு காண்பித்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தன்னுடைய கையை காண்பித்தார். கையில என்ன இருக்கு? ஆணிகள் துளைக்கப்பட்ட அந்த காயம் தழும்புகள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். விலாவுல ஸ்தோத்திரம் என்ன இருக்கு? ஈட்டியால குத்தப்பட்ட அந்த தழும்புகள் இருக்கிறது. இத கண்ட உடனே
அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? சந்தோஷப்பட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாங்க. நீ கேட்காமலே நீ விசுவாசிக்கிறதுக்கு அவர் தன்னை காண்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு தன்னை காண்பித்தார். ஆனால் 24வது வசனத்துல பார்க்கிறோம், 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே இருக்கவில்லை. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் சொல்றான், ஸ்தோத்திரம், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் பார்க்கணும். நீங்க பார்த்ததை நான் நம்ப ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஸ்தோத்திரம், நானே பார்க்கணும். அப்பதான் நான் என்ன செய்வேன்? நம்புவேன், விசுவாசிப்பேன், ஏற்றுக்கொள்வேன். நான் கண்டு பார்க்கிறது மாத்திரம் இல்லை. கவனிங்க, நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? அவருடைய கையில இருக்கிற காயத்தை, தழும்ப பார்த்தீங்க. விழாவில் இருக்கிற தழும்ப பார்த்தீங்க. நான் பார்ப்பேன். பார்த்துட்டு என்ன பண்ணுவேன்? சொல்லுங்க. விரல அவர் கைக்குள்ள, அவர் காயம் அந்த தழும்புகளுக்குள்ள, ஏன்னா ஆணி இதை விட விரலை விட பெரியது. நான் என் விரல என்ன பண்ணுவேன்? அவருடைய கைக்குள்ள விடுவேன். அப்புறம் சொல்லுங்க, என் கைய விழாவில் ஈட்டியால குத்தினாங்களே, அவ்வளவு பெரிய என் கைய போகிற அளவுக்கு உள்ள விட்டு பார்த்தாதான் உண்மையிலேயே இயேசு உயிர் தெழுந்தார் என்பதை நான் ஏற்று விசுவாசிப்பேன் அப்படின்னு சொன்னான். அவர் விழாவில் கையை போட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் அப்படின்னா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8 நாளைக்கு பிறகு ஆண்டவர் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள வந்து நின்றார். அல்லேலூயா. அவர் ஆண்டவர் அவரை பார்த்து ஆண்டவர் உடனே முதல் அழைப்பை தோமா அவங்களுக்கு தான் கூப்பிடுறார். தோமா இங்க வா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உன் கையை நீட்டி, உன் கையை நீட்டி என் கைகளை போடு. உன் கையை நீட்டி என் விழாவில் உன் கையை போடுப்பா. அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் கவனமா இருக்கீங்க? அல்லேலூயா. கையை போடு, விழாவில் போடு. ஸ்தோத்திரம், விழாவில் போடு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் போட்டான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. இது சாதாரணமான வார்த்தையா? இது நல்ல வார்த்தையா? ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன வார்த்தை இது? கடிந்து கொள்ளுதலின் வார்த்தை. கைகளை உயர் தலையில் சொல்லுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தோமாவை என்ன செய்கிறாரு? கடிந்து கொள்கிறார். அப்படிதான் சொல்லணும். அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. இயேசு கடிந்து கொள்கிறார். இதெல்லாம் மார்க்ல எழுதும்போது ஷார்ட்டா எழுதியிருக்கிறார். மார்க் 16வது அதிகாரம் 14வது வசனத்துல, மார்க் 16வது அதிகாரம் 14வது வசனத்துல மார்க் எழுதுகிறார். அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் அவருடைய இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். இயேசு கடிந்து கொண்டார். ஒரே வார்த்தையில பார்க்க முடிகிறார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்து அவர்களை கடிந்து கொண்டார். தோமாவை கடிந்து கொண்டார். இன்றைக்கு இந்த காலங்களில ஆண்டவர் நம்மையும் சில நேரம் என்ன பண்றாரு? கடிந்து கொள்ளுகிறார். ஸ்தோத்திரம். அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்ற மாதிரி. அல்லேலூயா. நீ விசுவாசியாயிரு. ஆமென். நீ அவிசுவாசியா இருக்காத, நீ விசுவாசியாயிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடிந்து கொள்ளுகிறார். அவிசுவாசம் கடிந்து கொள்ளுதலுக்கு உரியது, விசுவாசமோ பாராட்டுதலுக்கு உரியது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எங்க அவிசுவாசம் வருதோ அங்கே இயேசு கடிந்து கொள்கிறார். எங்க விசுவாசம் வருதோ அந்த விசுவாசத்தை பாராட்டுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்துல விசுவாசம் உள்ளாரு அந்த ஸ்திரியை பாராட்டினார். ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது. அநேக விசுவாசம் உள்ளவர்களை பாராட்டி இருக்கிறார். அவிசுவாசம் உள்ளவர்களை கடிந்து கொண்டிருக்கிறார். அற்ப விசுவாசியா என்று சொல்லி இருக்கிறார். சோதர அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்று கடிந்து கொண்டிருக்கிறார்.
இன்றைக்கும் விசுவாசம் உள்ளவர்களை இயேசு பாராட்டுகிறார். விசுவாசம் இல்லாத அவிசுவாசம் உள்ள இந்த சீசனை, இந்த தோமாவை இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதல் என்பது சாதாரணமானது அல்ல. ஹல்லேலூயா. ஒவ்வொன்றுக்கும் என்ன உண்டு? ஒரு வல்லமை இருக்கு. மரணத்துக்கு நாம எல்லாம் பார்க்கிற கடைசி வல்லமை எது? இந்த உலகத்துல மனிதன் பார்க்கிற கடைசி வல்லமை எது? மனிதன் பார்க்கிற கடைசி வல்லமை எது? மரணம். மரணத்துக்கு யாரும் தப்ப முடியாது. அது அந்த வல்லமையை யாரும் என்ன செய்ய முடியாது, நீங்க முடியாது. அந்த வல்லமையை தான் மனிதனுடைய இறுதியில எல்லாரும் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுதான் இந்த உலகத்துல கடைசி மனிதனுக்கு கடைசி வல்லமை அவன் வாழ்க்கையில நடக்கிறது. ஆனா அதுக்கும் பின்னாடி ஒரு வல்லமை இருக்குங்கிறத இயேசு காண்பித்தார். கைகளை உயர் தலையிலே சொல்லுவோம். அதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஆமென். மரணத்துக்கு ஒரு வல்லமை உண்டா? அதை பார்க்கும் பெரிய வல்லமை உயிர்த்தெழுதலின் வல்லமை. இந்த உலகத்திலேயே ஸ்தோத்திரம் உண்டாவதாக பெரிய வல்லமை உயிர்த்தெழுதலின் வல்லமை. இயேசு மரித்தார், ஸ்தோத்திரம், அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் மூன்றாவது நாள் உயிரோட எழுந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இயேசுவின் தெய்வீகத்துக்கு ஆதாரம் அதுதான். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இயேசுவின் உயிர்த்தெழுதல் மூலமாக தான் இயேசு தேவகுமாரன், அவர் உண்மையிலேயே தெய்வம் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனா அதை விசுவாசிக்காட்டா யார் தான்? உயிர்த்தெழுதல் ஒரு மனிதன் விசுவாசிக்காட்டா அவன் யாரு? அவிசுவாசி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உயிருள்ளவராய் இருக்கிறார். உயிருள்ள இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியில இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கண்டுதான் விசுவாசிக்க வேண்டாம், காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ஏனென்றால் உயிர்த்தெழுந்த இயேசு இந்த சபையில இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு இன்னைக்கு என்னோடு உங்களோடும் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். கண்டு விசுவாசிக்கிறவர்களை பார்க்கிறோம், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிக்கையிட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உயிர்த்தெழுந்த இயேசு என்னோடு இருக்கிறார். இயேசு மரித்தவர் அல்ல, உயிரோடு எழுந்தவர். ஹல்லேலூயா. இந்த பெரிய வல்லமையை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போதான் நம்முடைய வாழ்க்கையில் ஜீவனே இருக்கும், அல்லது மரணம் தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஜீவன் இருக்க வேண்டும் என்றால் உயிர்த்தெழுந்த இயேசுவை ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து நாம் அறிக்கை பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் உடனே தோமா சொன்னார், என் ஆண்டவரே, என் தேவனே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், தோமாவே, நீ என்னை கண்டதினால விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம். 2 தீமோத்தேயு வேணுமா? தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். யாரை பார்த்து பவுல் சொல்றாரு? யாருக்கு எழுதுறாரு? யாருக்கு எழுதுறாரு? தீமோத்தேயு. தீமோத்தேயு பவுலினுடைய ஒரு சீசன். பவுலினுடைய மரண நேரத்தில் தான், அந்த மரணத்துக்கு முன்பு தான் இந்த 2 தீமோத்தேயு எழுதப்படுது. பவுல் தீமோத்தேயு விசுவாசிக்கிறாரா நினைக்கிறேன். தீமோத்தேயுக்கு தெரியும், நல்லா தெரியும், இயேசு உயிருள்ளவர். ஹல்லேலூயா. ஆனால் அவனுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு, அவனுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. பவுல் எழுதுறாரு, சோதரி யார் சுவிசேஷத்தின்படியே சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்பதை நினைத்துக்கொள். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து
மரித்தவர்கள் எழுப்பப்பட்டவர் என்பதை நான் நினைத்துக் கொள்வேன். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து மரித்தவர்களுக்கு எழுப்பப்பட்டவர் என்பதை நான் எப்பொழுதும் நினைத்துக் கொள்வேன். அல்லேலூயா. இதை எப்பொழுதும் நான் நினைத்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து மரித்தவர்களிலிருந்து எழுப்பப்பட்டவர் நினைத்தா நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், விடுதலை உண்டாகும். இயேசு கிறிஸ்து மரித்தவர்களிலிருந்து எழுப்பப்பட்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நினைத்துக் கொள்ளுங்கள், அதை நினைத்துக் கொள்ளுங்கள், அதை நினைத்துக்கொள். ஸ்தோத்திரம். யாரா இருந்தாலும் ஆண்டவரை பின்பற்றுகிற இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், அவிசுவாசி ஆயிராமல் விசுவாசி ஆயிரு. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நீ நினைத்துக்கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 17வது வசனம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 17வது வசனம். 1 கொரிந்தியர் 15:17. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் எங்கள் பிரசங்கம் வீணாயிருக்கும். உங்கள் விசுவாசம் விருதாயிருக்கும். நீங்கள் இன்னும் பாவங்களில் தான் இருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முந்தின வசனங்கள் எல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா பவுல் எழுதுறாரு, பிரசங்கமே வேஸ்ட். நாங்க எதுக்கு பிரசங்கம் பண்ணணும்? நாங்க எதுக்கு ஒரு பொய்யை சொல்லணும்? ஸ்தோத்திரம். அது எதுக்கு? அதனால இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் உங்க விசுவாசமே விருதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்ப விசுவாசம் விருதா போகல. எதுக்கு விருதா போகல? எது இயேசுவின் உயிர்த்தெழுதல் தான் நம்முடைய விசுவாசத்தை இன்னும் உண்மையாக்குகிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான் நம்மை ஸ்தோத்திரம் பாவத்திலிருந்து ரட்சிப்பை கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இன்றைக்கும் வியாதியஸ்தர்களை குணமாக்குகிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பேதுருவும் யோவானும் சாட்சி கொடுத்தார்கள். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல 3வது அதிகாரத்துல சாட்சி கொடுத்தார்கள். இந்த இயேசுவை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள், அவர் உயிரோடு எழுந்தார், அவர் உயிருள்ளவராய் இருக்கிறார் என்று அந்த இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவர்கள் கூறின போது அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் யார்? எல்லாம் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. செத்தவரா? உயிரோடு இருக்கிறவர். அந்த உயிரோடு இருக்கிறவருடைய பெயரை நீங்க எவ்வளவு சொல்லணும்? சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உயிருள்ளவராக இருக்கிற இயேசுவை நீங்க உயர்த்துங்க, நினைங்க, அறிக்கையிடுங்க. அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை அறிக்கையிட 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 உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சொல்லுவார், ஸ்தோத்திரம், நான் சதா காலங்களிலும் உயிருள்ளவராக இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உயிருள்ளவராக இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. இதுல எனக்கு இந்த தோமா என்றால் அந்த அந்த பெயர் எபிரேய பெயர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. திதிமு என்றால் திதிமு எனப்பட்ட தோமா அப்படின்னு எழுதியிருக்கு. திதிமு என்றால் அந்த பெயர் என்ன பெயர்னா கிரேக்க பெயர். அல்லேலூயா. இயேசுவின் காலத்துல என்ன இருந்துச்சு? எபிரேயமும் கிரேக்கமும். இந்த புதிய ஏற்பாடு எந்த மொழியில் எழுதப்பட்டது? கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு திதிமு எனப்பட்ட தோமா அப்படின்னு எழுதியிருக்கு. அல்லேலூயா. அதனால சீமோன், பேதுரு, இப்படி இந்த எபிரேய பெயரும் இந்த கிரேக்க பெயரும் இணைந்து சொல்லப்படுகிறதாங்க. எபிரேயத்துல தோமா, கிரேக்கல அவன் பேர் யாரு? திதிமு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் ஒட்டுமொத்தத்தில் ஆண்டவர் சொல்றாரு திதிமு. அவனை பற்றி சொல்லும்போது திதிமு எனப்பட்ட தோமா. ஸ்தோத்திரம். சொல்றாங்க திதிமு தோமானா ரெட்டையர், ட்வின், ரெட்டை பிள்ளைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மொழி வேறுபாடுகள்ல 2 பெயரையும் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 21வது அதிகாரத்துல யோவான் 21வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கிறோம், சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும். மறுபடியும் இந்த திதிமு எனப்பட்ட தோமா ஏற்கனவே மீன்பிடி தொழில் செய்கிறவன் மறுபடியும் பேதுருவோடு சேர்ந்து மீன் பிடிக்க போகிறான். மறுபடியும் இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தி அவர்களை சந்திக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுபடியும் 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 தம்மை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
இன்னும் நாம் இயேசு கிறிஸ்துவை இன்னும் ஆழமாய் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். இன்னும் அதிகமாய் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னோடு உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அவரால் எல்லாம் முடியும் என்று விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்தவர் என்னோடு இருக்கிறார், அவரால் எல்லாம் முடியும். உயிரோடு எழுப்பினது தான் பெரிய வல்லமை. அந்த வல்லமைக்கு மிஞ்சின வல்லமை வேற வல்லமை உலகத்துல கிடையவே கிடையாது. பெரிய வல்லமை உயிர்த்தெழுதலின் வல்லமை. எனவே அந்த பெரிய வல்லமையை இன்னைக்கு நம்ம விசுவாசிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய வல்லமை கிரியை செய்யும். பெரிய காரியங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்து உங்களை பாக்கியவான்களாக ஆசீர்வதிப்பாராக.